Hello friends, welcome to my channel இயற்கை and forgot. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்பிளே வீக் நம்பர் ஸ்டார்டிங் வீக் 1 எவ்ரி மந்த் ஓகேங்களா. ஸோ இப்போது ஒவ்வொரு மந்த்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 வீக்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்திங்க 2015 இயரில் ஜனவரியில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னா 4 வீக்ஸ் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ பார்த்திங்க அப்படின்னா 4 வீக்ஸ், அதுக்கு பிப்ரவரியில் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு என்னென்னா ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்க்ரிமெண்ட்லாம் இருக்குது ஃபுல்லாக ஓகேங்களா. வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து பார்த்திங்கன்னா கீழே வரலையும் பார்த்திங்கன்னா 52 வரலையும் நம்மளுக்கு வந்து ஃப்ளோ ஆகும் ஓகேங்களா. இது வந்து இன்க்ரிமெண்ட் லெவலில் இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈச் மந்த்துக்கு இருக்கிற வீக்ஸ் மட்டும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் அந்த டேபிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஜனவரியில் ஸோ வீக் 1லேருந்து வீக் 5, வீக் 1லேருந்து வீக் 4 பார்த்திங்கன்னா 1 2 3 4 ஓகேங்களா. ஸோ 4 வீக்ஸும் பார்த்திங்கன்னா ஈச் மந்த்துக்கு நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம டேப்லூவில் கால்குலேஷன் யூஸ் பண்ணி கொண்டு வரன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈச் மந்த்துக்கு வீக் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஆர்டர் டேட் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதே அப்படியே கண்ட்ரோல் பிடிச்சி ட்ராக் பண்ணிவிட்டு மந்த்தை மாற்றிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கண்ட்ரோல் பிடிச்சி ட்ராக் பண்ணிவிட்டு இதை வந்து வீக் நம்பராக மாற்றிக்கங்க. ஓகே, ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி டு ஜூன் நம்மளுக்கு மந்த் இருக்குது. ஸோ அதுக்குண்டான வீக்ஸ் இருக்குது ஓகேங்களா. 27 வீக்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈச் மந்த்துக்கு எத்தனை வீக் வருதோ அந்த அத்தனை வீக் மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது ஜனவரியில் 1 to 5 அண்ட் பிப்ரவரியில் 1 to 4, அதுக்கப்புறம் மார்ச்சில் 1 to 5, அது மாதிரி நம்ம பிரிக்க போகிறோம் ஓகேங்களா. ஃபைன். ஸோ இப்போ அதுக்கு கால்குலேஷன் எழுதிக்கலாம். கால்குலேஷன் டு கெட் வீக் ஓகேங்களா. ஸோ மினிமம் ஆஃப் வீக் ஓகேங்களா. ஸோ மினிமம் ஆஃப் வீக் டேட் பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக் ஓகேங்களா, கம்மா வச்சு வீக் கம்மா ஆர்டர் டேட் ஓகேங்களா. ஸோ அப்ளை. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே எடுத்து போட்டுட்டு இதை வந்து டிஸ்கிரிட்டியாக மாற்றிக்கங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதே வீக் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிருக்கும் ஓகேங்களா. மினிமம் ஆஃப் வீக் எடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு அந்த வீக் நம்பர்ஸ் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மினிமம் ஆஃப் வீக் நம்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எல்ஓடி வச்சு இதை வந்து மந்த்தை வந்து அதாவது வீக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ சாரி, மந்த்தை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிக்ஸ் ஃபங்க்ஷன் எல்ஓடி ஃபங்க்ஷன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இது மாதிரி ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஃபிக்ஸ்ட் கண்டிஷன். ஓகே, ஸோ மந்த் ஆஃப் ஆர்டர் டேட் ஓகேங்களா. ஸோ மந்த் ஆஃப் ஆர்டர் டேட் எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ கிளிக் ஆன் ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா வீக் எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஃபைன் அண்ட் டிஸ்கிரிட். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஈச் வீக் எந்த இப்போ பார்த்திங்கன்னா ஜனவரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபஸ்ட் மந்த் ஓகேங்களா. ஃபஸ்ட் மந்த் ஆஃப் த வீக் அப்படின்னு வரும். இது பார்த்திங்கன்னா 6th ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச்லேருந்து 10 இது மாதிரி எந்த வீக் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த வீக்கோட அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. இங்கே வீக் 1 ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வீக் 1, வீக் 6 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆஃப் த வீக்லேருந்து நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு இப்போ ஓகேங்களா. அது மாதிரிச்சிங்க, ஸ்டார்ட் ஆஃப் த வீக் நாட் த மந்த், ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆஃப் த வீக் எது இருக்கோ அதோட நம்பர் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கால்குலேஷன் எழுதிக்கலாம். ஓகே, கண்ட்ரோல். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீக் பை மந்த். ஓகே, ஸோ இஃப் வீக் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் இதில் என்ன நேம் கொடுத்துருக்கோம், மினிமம் வீக் மின் வீக் நம்பர் தென் ஓகேங்களா வீக் 1 ஓகேங்களா கொடுத்துட்றோம். எல்சிஃப் ஸோ இதையே நம்ம என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிக்கலாம். எல்சிஃப் காப்பி பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். எல்சிஃப் கொடுத்துடலாம். எல்சிஃப் வீக் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்ரிபியூஷன் கொடுக்கும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி அக்ரிகேஷன் பண்ணியிருக்கோம் அதனால். ஸோ வீக் மினிமம் வீக் நம்பர் ஓகே தென் ஓகே இது வந்து +1 வரும் நம்மளுக்கு, ஏன்னா நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணோம் இல்லைங்களா அதனால். தென் வீக் 2 ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதே நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிறோம் 6 times. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 இது வந்து 3
4 3 4 5 6 5 ஓகேங்களா. அதுக்கப்புறம் எண்ட் பண்ணிக்கிறோம் இந்த கால்குலேஷன். ஸோ இது எரர் இருக்குது பார்த்துடலாம். ஸோ cannot make aggregation non aggregate with this function. ஓகே, இங்கே நம்ம attribution விட்டுட்டோம். ஸோ இங்கேயும் ATTR கொடுத்துடணும். ஓகே, ஸோ calculation is valid. ஓகேங்களா. ஸோ click on apply and okay. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ட்ராக் பண்ணி இங்கே போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1 2 3 4, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச் 1 2 3 4 5, அதுக்கப்புறம் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ நம்மளுக்கு இதுமாதிரி இன்க்ரிமெண்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னவே கிடச்சிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஈச் மந்த்துக்கு உண்டான ஸ்டார்டிங் வீக்லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட சேல்ஸ் நம்ம எடுத்து இங்கே போட்டுக்கிறோம். ஸோ அதோட சேல்ஸ் வேல்யூ. ஸோ ஈச் வீக் உண்டான சேல்ஸ் வேல்யூ, ஃபஸ்ட் வீக் இவ்வளோ, செகண்ட் வீக் இவ்வளோ, தேர்ட் வீக், ஃபோர்த் வீக், ஃபிஃப்த் வீக். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.